Hi friends, welcome to my channel Learn with Vyas. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷனல் நம்பர்ஸ் என்ன இர்ரேஷனல் நம்பர்ஸ் என்னங்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டுமே வந்து ரியல் நம்பர் சிஸ்டம் கடிட்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ ரியல் நம்பர்ஸ்னா என்ன? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 1 ஆரம்பிக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்கிறோம். ஹோல் நம்பர்ஸ் 0 1 to 3 ஆரம்பிச்சா அதெல்லாம் ஹோல் நம்பர் சொல்கிறோம். ஸோ ஹோல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க அடுத்து இன்டிஜர்ஸ் பாத்தீங்கன்னா -3 -1, அதாவது மைனஸ்ல இருக்கிற நம்பர் 0 பிளஸ்ல இருக்கிற நம்பர் எல்லாமே நம்ம வந்து இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து இதுல அடங்கி இருக்கும். ஸோ இன்டிஜர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து ரேஷனல் நம்பர்ஸ்க்கு போறோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேஷனல் நம்பரை வந்து எப்படி நம்ம நேச்சுரல் நம்பராவோ ஹோல் நம்பராவோ இன்டீஜராவோ நம்ம சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்ல வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, எனி நம்பர் ஆஃப் தி ஃபார்ம் p by q where q is not equal to 0 is a rational நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது p by q னா என்ன? ஒரு ஃபிராக்ஷன். p by q னா ஃபிராக்ஷன். q is not equal to 0 ஏன் சொல்றாங்கன்னா, q வந்து 0 ஆயிடுச்சுன்னா நம்பர் வந்து இன்ஃபினிட்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ q 0 வந்து நம்பர் டிவைட் பண்ண முடியாது. அதனால q is not equal to கீழ் டெனாமினேட்டர் எப்பவுமே 0வா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 0வா இருந்தா அது ரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் நம்பரையும் ஹோல் நம்பரையும் எப்படி ரேஷனல் நம்பர் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, எனி நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபிராக்ஷன். இப்போ 1 வந்து நம்ம 1/1ன்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? 1/1 சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ 1/1 இந்த ஃபார்ம்ல வருது. அதனால நேச்சுரல் நம்பரும் ஒரு ரேஷனல் நம்பர், அதே மாதிரி ஹோல் நம்பரும் ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ ஹோல் நம்பர்னா 0 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ 0/1 போட்டாலும் 0/1 நம்மளால காட்ட முடியும். அப்புறம் இன்டிஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ்ல இருக்கிற நம்பர் பிளஸ்ல இருக்கிற நம்பர் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ -3/1 நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல வந்து இந்த நம்பரையும் நம்மளால காட்ட முடியும், இந்த நம்பரையும் நம்மளால காட்ட முடியும், இந்த நம்பரையும் காட்ட முடியும். அதனால தான் என்ன சொல்றோம்னா, இந்த எல்லா நம்பருமே வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? இருக்கிற நம்பர் சிஸ்டம் எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இது இல்லாம இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம போவோம். என்ன என்ன டீட்டெயில நம்ம போவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸ், இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆகட்டும், ஹோல் நம்பர்ஸ் ஆகட்டும், இன்டிஜர் இதெல்லாம் கலந்த ரேஷனல் நம்பர்ஸ் ஆகட்டும், இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் சொல்றோம். ஏன் ரியல் நம்பர் சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நம்பர் லைன்ல வந்து நம்மளால இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் வந்து நம்மளால பிளாட் பண்ண முடியும். அதனால ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஏன் ரியல்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் லைன்ல பிளாட் பண்ண முடியாத சில நம்பர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம டீடைலா போக முடியும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இமேஜினரி நம்பர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அந்த இமேஜினரி நம்பர்ஸோட யூஸ் கேஸ் வேற இருக்கு. அந்த நம்பர்ஸ்லாம் இங்க பிளாட் பண்ண முடியாது. அதனால இமேஜினரி நம்பர்ஸ்னு இருக்கறனால நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா, ஒன்னா ரியல் இல்லனா இமேஜினேஷன். ரியல் நம்ம பாக்குறது ஒண்ணு, நம்ம இமேஜின் பண்றது ஒண்ணு. அதே மாதிரி தான் ரியல் நம்பர்ஸ். நம்மளால நம்பர் லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் சொல்றோம். நம்ம நம்பர் லைன்ல யூஸ் பண்ண முடியாத நம்பர் இமேஜினேஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் இமேஜினரி நம்பர்னு சொல்றோம். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் இர்ரேஷனல் நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணா, டிவைட் பண்ணா வந்து டெசிமலா உங்களுக்கு வரும். ஸோ டெசிமல் நம்பரும் உங்களுக்கு ரேஷனல் ரியல் நம்பர் சிஸ்டம்ல தான் வரும் டெசிமல்ஸ். அது எய்தர் ரேஷனலாகவும் இருக்கலாம், இல்லை இர்ரேஷனலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ராக்ஷன் வந்துட்டாலே வந்து அது ரேஷனல் நம்பரான்னு கேட்டா இல்லை. அந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம அது ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம டிவைட் பண்றோம். இப்போ 1/2ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ 1/2 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கோஷன் வந்து 0.5 கிடைக்கும். ஆனா ரிமைண்டர் 0 கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து 1 வந்து 12 டிவைட் பண்ணும்போது நம்ம பாயிண்ட் வச்சு 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் 10 ரிமைண்டர் 0. அதாவது என்ன ஆகுதுன்னா இங்கேயே வந்து நின்றுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன 0 ரிமைண்டர் 0 வந்தோம்னா என்ன சொல்றோம்னா, இது வந்து நம்ம டெர்மினேட்டிங்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டிவிஷன் ப்ரோக்ரஸ் ஆகிறது இல்லை. அதே இப்போ வந்து 1 வந்து 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 1 வந்து 3ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ பாயிண்ட் வச்சீங்கன்னா 10 ஆகும். 3 3s are 9. ரிமைண்டர் 1 வருது. மறுபடியும் வந்து இந்த டெசிமல்னால ஒரு 0 போடுறோம். மறுபடியும் 3 வருது 9. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இது டெர்மினேட்டே ஆகாது. இந்த டிவிஷன் வந்து உங்களுக்கு நிக்கவே நிக்காது. இந்த கோஷன்ட்ல உங்களுக்கு 0.333 அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கர் ஆயிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி உங்களுக்கு ரிக்கரிங் நேச்சர்லயே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் ரேஷனல் நம்பர் சொல்றோம்னா, எய்தர் இந்த மாதிரி டெர்மினேட் ஆகி நம்மளுக்கு டெஃபினட்டான ஒரு கோஷன் கிடைச்சாலுமோ, இது வந்து நம்ம டெர்மினேட்டிங் என்ன சொல்றோம்னா ரிமைண்டர் டெர்மினேட் ஆயிருது. அதனால டெர்மினேட் ஆகி டெஃபினட்டான ஒரு டெசிமல் நம்பர் கிடைச்சாலோ, இல்ல டெர்மினேட் ஆகலைன்னாலும் பரவாயில்ல,
நமக்கு இந்த ரிப்பீட்டிங் நேச்சர்ல நம்பர் வந்தாலோ, ஓகேங்களா, ரிப்பீட்டிங் நேச்சர்ல நம்பர் வந்தாலோ, அதாவது ரிக்கரிங் சொல்றாங்க, ரிக்கர் ஆனாலோ அதை வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். சரிங்களா, ஒரு ஃபிராக்ஷனை வந்து நம்ம கரெக்டா ஆன்சர் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, இங்க வந்து 0.5 இங்க டெர்மினேட் ஆயிருது. ஓகேங்களா, 0 ஆயிருது, அதாவது ரிமைண்டர் 0 கிடைச்சிருது. அதனால இது வந்து ரேஷனல் 1/2 வந்து நம்ம ரேஷனல் நம்பர் சொல்றோம். 1/3வும் நம்ம ரேஷனல் நம்பர் தான் சொல்றோம். ஏன்னா ஏன் இந்த வந்து நான் டெர்மினேட்டிங் இருந்தாலும், அதாவது இங்க வந்து உங்களுக்கு டிவிஷன் வந்து டெர்மினேட் ஆகலைன்னாலும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கோஷன் வந்து ஒரே நம்பரால ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, ரிக்கர் ஆயிட்டே இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ரேஷனல் நம்பர் சொல்றோம். ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிக்கரிங். ஸோ வெறும் ஒரே டிஜிட் ரிக்கர் ஆனா மட்டும் தானா? இல்ல, ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிக்கர் ஆனாலும் அது வந்து ரேஷனல் நம்பர் தான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/7 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோஷன்ட்ல 142,857 கிடைக்குது, திருப்பி அதே 142,857 தான் வருது, திருப்பி 142,857 தான் வருது. ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடே இருக்கு, இதை வந்து நம்ம ரிக்கரிங் ஃபீச்சர் தான் சொல்றோம். ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து அதை வந்து நம்ம ரேஷனல் நம்பர் தான் சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். இந்த ரெண்டு கண்டிஷன் மீட் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அது இரேஷனல் நம்பர் சொல்றோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் √2 ஆன்சர் பாத்தீங்கன்னா 1.4142, இங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுற நம்பர் இஷ்டத்துக்கு போகுது, எண்டும் ஆக மாட்டேங்குது. எண்ட் ஆகலைன்னு என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்குன்னா எண்ட் ஆகலைன்னு அர்த்தம் ரிமைண்டர் 0 ஆக மாட்டேங்குது, அதனால நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு. அதனால நான் டெர்மினேட்டிங் சொல்றேன்னா ரிமைண்டர் எங்கேயும் 0 ஆக மாட்டேங்குது, டெஃபினட்டான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் டெர்மினேட்டிங் நேச்சரா இருக்கு. அதே மாதிரி நான் ரிக்கரிங், இங்க ரிக்கர் ஆன மாதிரி இங்க 3 ரிக்கர் ஆன மாதிரி, இல்ல இந்த பேட்டர்ன் ரிக்கர் ஆன மாதிரி இங்க ரிக்கர் ஆகல பாருங்க. ஸோ 4 1 4 2 1 3 5 6 2 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, விதவிதமா நம்பர் கிடைக்குது, பேட்டர்ன் ரிக்கர் ஆகாதனால இதை வந்து நம்ம இரேஷனல் நம்பர் சொல்றோம். ஓகேங்களா, இப்போ பையோட வேல்யூ என்ன? பை வந்து நம்ம 22/7 கூட சொல்றோம். ஸோ 22/7 எடுத்தோன்னே நம்ம வந்து 22/7 ஃபிராக்ஷன் தானே, இது ரேஷனல் நம்பர் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது. இந்த 22/7 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ டிவைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது? 3.1415 பாத்தீங்கன்னா ரிக்கர் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கு, அதாவது ஒரு ரிமைண்டர் 0 வந்து நிற்கவும் மாட்டேங்குது, அதே மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட்டும் ஆக மாட்டேங்குது. ஸோ ரிப்பீட்டும் ஆகாதனால நம்ம என்ன சொல்றோம்? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிக்கரிங். ஸோ பை இஸ் அ இரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே எல்லா நம்பரும் நம்ம ரேஷனலா இரேஷனலா ஐடென்டிஃபை பண்ணணும்னா தேவை கிடையாது. அந்த யூஸ் கேஸ் நமக்கு பெருசா யூஸ் இல்லை, ஏன்னா பெருசா நம்ம டிவைட் பண்ணும்போது 2 டிஜிட்டோடய நிறுத்திடுவோம். ஸோ உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்னன்னு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, ஸோ இஃப் ஃபிராக்ஷன், இப்போ ஃபிராக்ஷனை டிவைட் பண்ணும்போது அது வந்து நான் டெர்மினேட்டிங் ஆகும், அதாவது ரிமைண்டர்ஸ் டெர்மினேட் ஆகாமையும் ரிக்கரிங் டிஜிட்ஸ் வந்து ரிக்கரிங்காகவும் இருந்தா வந்து அதை ரேஷனல் நம்பர் சொல்றோம். இந்த கண்டிஷன் இல்லாம நான் டெர்மினேட்டிங் நான் ரிகவரிங்கா இருந்தா நம்ம இரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனல் நம்பருக்கும் இருக்கிற தெளிவான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.